கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாயிருக்கலாகாது. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். கர்த்தர் பாருங்க, நம்மளை குறித்தும் நம்மளுடைய பிள்ளைகளை குறித்தும் அநேக வாக்கு தத்தங்களை, நம்முடைய சந்ததியை குறித்தும் அநேக வாக்கு தத்தங்களை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு பாருங்க. இந்த நாள்ல வசனம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க சும்மா இருக்காதீங்க. கர்த்தருடைய வசனத்தை, அவருடைய வாக்கு தத்தங்களை சொல்லி சொல்லி, கர்த்தாவே நீர் இப்படி சொல்லி இருக்கிறீர், நீர் நிறைவேற்றி கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர், நன்றி ஸ்தோத்திரம்னு ஓயாம சொல்லிக்கிட்டே இருங்க, அவரை துதிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, இதை குறித்த முழு விவரங்களையும் அறிந்து கொள்ள கீழே உள்ள லிங்கை பிரஸ் பண்ணி முழு செய்தியும் பாருங்க. சந்ததியை குறித்ததான வாக்கு தத்தங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.